ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்ற தொடரிலே இன்றைய தினம் 26வது பாசுரம் மாலே மணிவண்ணா என்கின்ற பாசுரம். இது முன்னாடி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சுருக்கமாக அனுபவிக்கலாம். ஒரு நோன்பை நோட்க வேண்டும் அப்படின்னு அந்த நோன்பை ஒரு வியாஜமாக வைத்துக்கொண்டு எக்ஸ்கியூஸாக வச்சுண்டு கிருஷ்ணானுபவம் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கோபிகை பாவத்திலே தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு பிறகு நந்தகோபனுடைய கிரகத்துக்கு எழுந்தருளி அங்கே கோவில் காப்பான், வாசல் காப்பான், அது மட்டுமல்லாது நந்தகோபர், யசோதை, பலராமர் என்று இவர்கள் அனைவரையும் முன்னிட்டு கொண்டு கடைசியாக பிராட்டினுடைய புருஷகால பலத்தை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்பி கிருஷ்ணனும் துயிலெழுந்து நடந்து வர அவனுடைய நடையை பார்த்து மங்களாசாசனம் செய்து அவனிடத்தை விண்ணப்பிக்கக்கூடிய பாசுரம் இது. அவனிடத்துல இப்பொழுது விண்ணப்பிக்கிறார்கள். என்ன வேண்டும்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்கின்றான். அதற்கு கோபிகள் சொன்னானா, நோம்புக்கு உபகரணம் தேவை, அதெல்லாம் தாங்கும் அப்படின்னுட்டு. இப்போ கோபிகள் வந்ததென்னவோ கிருஷ்ணானுபவம் பண்ணறதுக்கு, அதுதான் கிடைச்சுன்னு இருக்கே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அந்த நோன்பு அப்படின்னு கேட்டா, இந்த நோன்பை யார் நோக்க சொன்னார்கள்னாக்க இங்கிருந்த பெரியவர்கள் எல்லாரும், ஆய்குலத்திலிருந்து அனைத்து பெரியவர்களும் செய்தார்கள். இவ்வளவு காலமாக கிருஷ்ண பரமாத்மாவை சேரவிடாமல் தடுத்த அந்த கோபிகைகள், தாய்மார்கள், இவர்கள் அனைவரும் இப்பொழுது சேரி கிருஷ்ணனை சென்று சேரட்டம், இந்த நோன்பை நோக்கட்டம் என்று அனுப்பி வைத்தார்கள் இல்லையா, அதற்கு ஒரு கிருத்தஜதையாக அந்த நோன்பையும் தான் நோத்துடலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்துடன் அந்த நோம்பிற்கு தேவையான உபகரணங்களை எல்லாவற்றையும் கிருஷ்ணனிடத்தை கேட்கின்றார்கள். அதற்கு என்னெல்லாம் வேணும்னாக்க, சங்கங்கள் வேணும், பறைகள் வேணும், பல்லாண்டு பாடுபவர்கள் வேணும், மங்கள தீபங்கள் வேணும், கொடிகள் வேணும், பனி பெஞ்சா மார்கழி மாசம்னா பனி பொழியும் இல்லையா, அதை தடுப்பதற்கான மேற்கூரை, அதான் ஷாமியானான்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வேணும்னு என்று இது எல்லாத்தையும் கேட்கிறார்கள். அப்பொழுது கேட்கும் பொழுது அவனை எப்படி அழைத்தார்கள் என்றால், மாலே என்று அழைத்தார்கள். மால் அப்படிங்கிற திருநாமம்னா பேரன்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நெடுமால் அப்படின்னா சுப்ரீம் பெனவலன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பேரன்பு. யாரிடத்திலே? தன்னுடைய அடியார்களிடத்திலே பேரன்பை உடைய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளவு காலம் வரைக்கும் இந்த கோபிகைகள் என்ன நினைச்சுட்டு இருந்தானா, தான் தான் ஏதோ பிரயத்னப்பட்டு கிருஷ்ண பரமாத்மாவை காண போகின்றோம்னு இவ்வளவெல்லாம் நோன்பு நோக்கணும், தொத்தையா எழுப்பணும் என்று இதெல்லாம் செய்து கொண்டு வந்து பார்த்தால், கிருஷ்ணனை கண்டவுடன் இவன் அன்பே வடிவெடுத்தனாக இருக்கானேன்னு அப்பதான் விளங்கிற்றாம் அவர்களுக்கு. அப்போ கேட்கிறார்கள், அப்பா கிருஷ்ணா, கடல் போல கொந்தளிக்கக்கூடிய இப்பேரன்பை இவ்வளவு காலம் அடக்கி கொண்டு எப்படி பள்ளி கொண்டிருந்தாய் என்று கேட்கிறார்கள். அந்த அன்பு ஆடியார்களிடத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய அன்பைத்தான் ஆஸ்ரித வியாமோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த மால். மால் உடையவனேன்னு கிடையாது, அவனையே மாலே, அன்பே என்றே அழைத்து விட்டார்கள். இப்போ எப்படி நாராயணா அப்படின்னு பரமன், தேவாதி தேவன் எல்லாம் இந்த நாமங்கள் எல்லாம் வந்தது இல்லையா, இந்த மேன்மை குணங்கள் எல்லாம் வந்தேறியோ என்று தோணும்படியாக எளிமையும் நீர்மையும் சௌலபியத்தையும் காட்டக்கூடியதான திருநாமமாக இந்த மாலே அப்படிங்கிற திருநாமம் அமைந்திருக்கு. அப்போ ஆஸ்ரித வியாமோகம் தான் இங்க. இந்த ஆஸ்ரித வியாமோகத்தை யார் எங்கே ஸ்ரீராமாயணத்திலே பிரகாசித்தார்கள் என்று பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இது எங்க நமக்கு கிடைக்கிறதுனா, சுந்தரகாண்டத்தினுடைய 21வது சர்க்கத்திலே ராவணனுக்கு தைரியமாக பதிலளிக்கக்கூடிய சீதா பிராட்டி காண்பிக்கிறாள். அவள் சொன்னாலாம் ராவணனை பார்த்து, இவன் பலவாறாக பேசி மயக்கலான்னு பார்க்கறான் பிராட்டியா. அப்போ சீதை சொல்றா, ராமர் எப்பேற்பட்டவன் தெரியுமா, சக தர்மஜ்ஞா அப்படிங்கிறா. தர்மத்தை கடைபிடிக்க கூடியவன். ஒரு ஆண் புருஷன், அவனுக்கு தர்மம் என்ன அப்படின்னா கொடுத்த வாட்கை காப்பாற்றுவது. இந்த இடத்துல தர்மம்னு பிராட்டி காண்பிக்க கூடியது சரணாகதர்களை ரட்சிக்கக்கூடிய அந்த தர்மம். அந்த தர்மத்தை கடைபிடிக்க கூடியவன் தர்மஜனாக இருக்கக்கூடிய ராமபிரான். விதிதஹாஹி, அவன் எதற்காக நன்கு அறியப்பட்டவன் என்று கேட்டால் சரணாகத வத்சலஹா அப்படின்னு சீதா பிராட்டியே இந்த திருநாமத்தை ராமபிரானுக்கு கொடுக்கிறான். சரணாகத வத்சலஹா, ஆஸ்ரித வியாமோகம் கொண்டவன் என்று. அப்பேற்பட்ட அந்த சரணாகத வத்சலன் அவனை, உனக்கு இச்சாமி இது ஜீவிதம், உனக்கு வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா மைத்ரி பவது தே தயன, அவனிடத்திலே நட்பை பூண்டு நட்போட சென்று, அதாவது மித்ரபாவேனன்னு ராமபிரான் எப்படி சொன்னார், அதே தான் சீதை
மித்திரம் ஔபைகம் கர்த்தும் ராமஹான்னு நண்பன்னு பொய் வேஷமாவது போட்டுண்டு போ அப்படின்னு இந்த இடத்துல சீதா பிராட்டி அறிவுரை சொல்கிறாள். அந்த இடத்துல தான் சரணாகத வத்சலன் என்று ராமபிரானுக்கு இந்த திருநாமத்தை சூட்டி எப்படி சரணாகதர்களை ரட்சித்தான் ராமபிரான் என்பதை காட்டுகிறாள். பல இடங்கள், அதனால்தானே நம்ம ஸ்ரீராமாயணத்தையே சரணாகதி சாஸ்திரம்னு சொல்றோம். இப்போ பெரிய மகான்கள் வேத விசாரம் செய்து சாரமாக நமக்கு கொடுத்த விஷயம் ஹிதத்துக்கு வழி, அதாவது நல் வழி அப்படின்னு சாரமாக வேதத்தையே கடைந்தெடுத்து நமக்கு காட்டிய வழிகள் இரண்டே இரண்டு. அதுல ஒன்று பக்தி, இன்னொன்று பிரபத்தி. பிரபத்தி தான் சரணாகதின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த வழி. இந்த பக்தி அப்படிங்கிறது என்னன்னாக்க அதுக்கு கர்மானுஷ்டானம் தேவை, சித்தமா இருக்கணும், மனசு இருக்கு இல்லையா, அது அது ஒரு சுத்தி தேவை, அதுல ஆத்ம சிந்தனை செய்ய வேண்டும், சாட்சாத்காரம் செய்ய வேண்டும், இப்படி பல படிகள் உண்டு. கர்மஞான பக்தி யோகங்கள் செய்ய வேண்டும் என்று இப்படி பல படிகள் உண்டு. அந்த பக்தி கூட எப்பேற்பட்ட பக்தினாக்க சாதன பக்தியாக இருக்கக்கூடியது, அதாவது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று செய்யக்கூடிய பக்தியாக இருக்கு. ஆனா பிரபத்தின்னு சொல்லக்கூடியது, பிரபத்தி தான் சரணாகதி, அதுதான் வர சமர்ப்பணம், வர நியாசம், மற்ற எல்லாவற்றையும் துறந்து விட்டு எம்பெருமான் ஒருவனே கதின்னு இருக்கக்கூடிய ஸ்திதி இல்லையா. ஆனா இந்த சரணாகதிக்கு இவ்வளவு கஷ்டமெல்லாம் படவே வேண்டாம். அவன்தான் நமக்கு ரக்ஷகன், அவன்தான் நமக்கு வழின்னு நிம்மதியா நெஞ்சில் கையை வைத்து உறங்கலாம். அதை போல இருந்தா போதும் இல்லையா. இதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஒருமுகமாக அங்கீகரித்த உயர்ந்த விஷயம் இந்த சரணாகதி. இதை காட்ட வந்ததுதான் ஸ்ரீராமாயணமே. ஏன்னா வேதத்தினுடைய சாரம் சிறந்த வழி, வேதம் காட்டக்கூடிய உயர்ந்த வழி இந்த சரணாகதி. இந்த வேதத்தினுடைய சாரத்தை சொல்ல வந்தது தானே ஸ்ரீராமாயணம். அதனால்தானே தியான ஸ்லோகத்திலே என்ன பார்க்கிறோம், வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே என்று வேதத்தில் பிரதிபாதிக்கப்பட்டவனான எம்பெருமான் தசரதன் மகனாக இட்டு பிறந்தான். அதே போல அந்த வேதம் வால்மீகி இடத்து ஸ்ரீராமனாக திரு அவதாரம் செய்தது. அப்போ அந்த சாரத்தை, சரணாகதியினுடைய சாரத்தை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீராமாயணம். அதனால்தான் சரணாகதி சாஸ்திரம். எவ்வளவு சரணாகதிகள் ஸ்ரீராமாயணத்துல, சிலது பலிக்கிறது, சிலது பலிக்கல. பாலகாண்டத்தில் எடுத்துண்டாக்க தேவர்கள் எம்பெருமானிடத்தே செய்யும் சரணாகதி, தசரதன் பரசுராமர் கிட்ட சரணாகதி, மறுபடியும் அயோத்தியால லக்ஷ்மணர் ஸ்ரீராமருக்கு செய்யக்கூடிய சரணாகதி, பரதன் ஸ்ரீராமனுக்கு செய்யக்கூடிய சரணாகதி. இதுல பார்த்தா லக்ஷ்மணனுடைய சரணாகதி பலிச்சுடுத்து, பரதனுக்கு பலிக்கல. ஏன்னாக்க எம்பெருமானுடைய திருவுள்ளம் அதுவாக இல்லை அந்த நேரத்துல. ஆரண்ய காண்டத்துல ரிஷிகள் ஸ்ரீராமரிடத்தே செய்யக்கூடிய சரணாகதி. அதே போல காகாசுரன் செய்தது. இதே சுந்தர காண்டத்துல பார்த்தா பிராட்டியே எந்த சரணாகதி நிஷ்டையை காண்பித்து கொண்டிருந்தாள் இல்லையா. அதே போல யுத்த காண்டம் எடுத்துண்டாக்க ஸ்ரீராமனே சமுத்திரராஜனிடத்தே சரணாகதி செய்தார். அதே போல விபீஷ்ண சரணாகதி என்று அரக்கிகளுக்கு சீதா பிராட்டியே ரக்ஷணம் கொடுத்தா என்று இப்படி முழுக்க 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 சரணாகதி சாஸ்திரமாகவே நமக்கு அருளி செய்யப்பட்டதுதான் இந்த ஸ்ரீராமாயணம். அப்போ அந்த சரணாகதர்களை தன்னை அழியமாறி செய்தாவது காப்பாற்றுவான் ராமபிரான் அப்படின்னு ரொம்ப ரசமான ஒரு இடம். இப்போ விபீஷணன் சரணாகதி செய்த உடனே விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யத்தை எம்பெருமான் உனக்கு இந்தா அப்படின்னு கொடுத்துட்டார், அருளி செய்துட்டார். இன்னும் போர் நடக்கல, ராவணனை ஜெயிக்கல, ஆனாலும் அந்த ராஜ்யத்தை, லங்கையினுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டார். அப்போதான் ஒரு கேள்வி எழுந்தது, ஒருவேளை விபீஷணன் சரணாகதி செய்தான் இல்லையா, அதே போல ஒருவேளை ராவணன் மனம் மாறி வந்து சரணாகதி செய்தால் இப்போ ராவணனுக்கு எதை கொடுப்பார் ராமபிரான்னு கேட்டா அயோத்தியா சாம்ராஜ்யத்தையே கொடுத்துடுவாராம். அப்படி இந்த சரணாகத பாவத்துல வந்து நின்னா கூட ரக்ஷணம் செய்யக்கூடியவர். அதை தானே அவருடைய அற்புதமான ஸ்ரீராமபிரானுடைய சரம ஸ்லோகத்திலையும் காண்பிக்கிறார். சகிருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மி இதிச்ச யாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியேதத் விரதம் மமன்னு சொன்னான். ஒரு முறை சொன்னா போறோம் சரணம்னு சொன்னா. ஆனா பிராட்டிக்கு அது கூட வேண்டாம், அவளே வந்து சரணாகதி செய்வோம். இப்படி அந்த சுப்ரீம் பெனவிலன்ஸ், அடியார்களின் பேர்ல இருக்கக்கூடிய வியாமோகத்தை காட்டக்கூடிய அந்த சப்தம் சரணாகத வத்சலன், அதை எப்படி சீதா பிராட்டி ஸ்ரீராமாயணத்தில் பிரயோகம் செய்தாலோ அதே போல இந்த இடத்துல கோபிமார்கள் அனைவரும் மாலே என்று கிருஷ்ண பரமாத்மாவை அழைத்து இந்த நோன்புக்கான உபகரணங்களை பிரார்த்திக்கிறார்கள். நாளை தினம் 27வது பாசுரத்துடன் சந்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.